ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டுக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். ஈரோட்டில் இருக்கக்கூடிய திண்டல் முருகன் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதுதான் நான் விலாகாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அப்போது என்னால் போஸ்ட் பண்ண முடியல, டைம் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீக்ஷன் ஹாய் சொல்லு. ஓகே. மார்னிங் ஒரு 8 o'clock மேலே நானும் தீக்ஷன் அவங்க அப்பாவும் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிருந்தோம் கோயிலுக்கு போனதும் பூச்சிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். வண்டியை ஸ்டாண்டில் போட்ட உடனேயும் அங்கேயே எங்களோட ஸ்லிப்பரெல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைமில் இதே கோயிலுக்கு நாங்கள் வந்திருந்தப்போ தீக்ஷனுடைய ஸ்லிப்பரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த வாட்டி நம்ம கரெக்டாக வண்டிக்கிட்டே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கிட்டே ஸ்லிப்பரை கழட்டி விட்டுட்டு போயிட்டோம். தீக்ஷன் இப்போ சாமி கும்பிட்ற ஸ்டைலாக பாருங்களேன். இந்த கிளிப்பை மட்டும் நான் திருப்பி ரிப்பீட் மோடில் பார்த்தேன். நான் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. தீக்ஷனை கூட்டிகிட்டு ஒரு வழியாக படி ஏறி கோயிலுக்குள்ளே போனதுமே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம். பட்டு வீடியோ எடுக்கலாமா என்னென்னு தெரில, அதனால் நான் ஃபோனே வெளியே எடுக்கலை. ஃபோனை உள்ளே வச்சுட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். சாமி கும்பிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். தீக்ஷனும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா நாங்கள் ஈவினிங் ஒரு 3 to 4 o'clock கோயிலுக்கு போயிட்டோம். ஏன்னா நைட் டைமில் போனால் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 to 4 மணிக்குள்ளே போயிட்டோம். அதனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. அப்படியே அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இன்னொரு விழுந்துருக்கான். அப்படியே சாமி கும்பிட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பினோம். போகிற வழியிலேயே கரெக்டாக அங்கே கோயிலுக்கு முன்னாடி அன்னதானம் விட்டுட்டு இருந்தாங்க. நானும் தீக்ஷன் அவங்க அப்பாவும் அது வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்பி வந்தோம். வெளியே வந்ததும் பார்த்தா தீக்ஷன் குட்டிக்கு கார் தூரி போட்டிருந்தாங்க. வழக்கம் போல் அதில் ஏறி உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்டு இருந்தார். எந்த ஒரு கோயில் திருவிழாக்கும் போனாலும் சரி, தீக்ஷன் இந்த கார் தூரி ஆடாமல் இருக்கிறதே இல்லை. அதே மாதிரி இந்த காரில் உட்காந்துட்டாருன்னா இறங்கி வராமையும் இருக்கிறதில்ல. இதுலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பயங்கர பாடுபடுவோம். எல்லாருமே இறங்கி வந்துட்டாலும் தீக்ஷன் மட்டும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம் பிடிப்பார். பாய் பாய் டாட்டா பாய் பாய் பாய். இந்த விளாக் இதோட முடிஞ்சது. திரும்ப இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய். தேங்க்ஸ் ஃபார்